சரி கொஞ்சம் அமைதியான பாபு பத்தனார் பாபு ஐயா சின்ன வயசு என்னுடைய மகன் மேல இருக்கிறாரு யுவராஜ் ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 50 கொடுத்திருக்கிறார். கொத்தனார் பாபு ஐயா அவர்கள் எனக்காக ரூபாய் 100 கொடுத்திருக்கார். இனிய நாடக மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கம் வணக்கம். நீ சந்தோஷமா வீட்டை மோசடி பண்றாங்க, மோசடி பண்றாங்க. வீட்டை நானும் என் தங்கச்சி நந்தே பேரு என் தங்கச்ச வீட்டுல விட்டுட்டு நான் நாடகத்தை கிளம்பிட்டேன். நானு நாடகத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒட்டி திண்ணு ஒண்ணு, அந்த ஒட்டி திண்ணில பச்சை கிட்ட கட்டிட்டு மாங்கொத்த சொதிவிட்டு எங்க தங்கச்சிக்கு டிஃபன் சுட்டு தராங்க, தோசை சுட்டு தராங்க, இட்லி சுட்டு தராங்க, நாஸ்தா சுட்டு தராங்க, வாழைப்பழம் சுட்டு தராங்க. இட்லி சுடுறாங்க சரி, தோசை சுடுறாங்க சரி, வாழைப்பழத்துக்கு மட்டும் சுட்டுங்கிறாங்க. கம்பெனியில் நீ 2ஆம் கட்டம் இத்தனையும் அது கொண்டு தராங்க. என்ன மட்டும் என்ன பண்றாங்க, வெளியே போடா வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு தெரிஞ்சுறாங்க. நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறாங்க. என்னன்னு தெரியல. அத ஒரு திண்ணு மேல உட்கார வச்சுட்டு பச்சை கிட்ட கட்டுறாங்கல்ல, என்ன ஒரு திண்ணு மேல உட்கார வச்சுட்டு ஒரு காஞ்சி கிட்ட கட்டக்கூடாது. தங்கச்சி வயதுக்கு வந்துட்டா. என்னது வயசுக்கு வந்துட்டாளா? ஆமாண்டா. அவ யார கேட்டுன்னு வந்தா? இந்த ஊரு நாட்டாங்கார கேட்டுன்னு வந்தாளா, இல்ல பாபா கேட்டுன்னு வந்தாளா, இல்ல ஒரு அங்காரத்துல என்ன கேட்டுன்னு வந்தாளா? அவ எப்படி வந்தா சொல்லி சரி கொஞ்சம் அமைதியான பெரிய பொண்ணு ஆயிட்டா. கிடையாது, வீட்டுக்கு பெரிய பொண்ணு நான் தான். வீட்டை வந்து பாரு, ரேஷன் கடை என் பொண்ணு முதல்ல இருப்பா. என் தங்கச்சி அது பருவம் கிடையாது, அது கரும்பும் கிடையாது. யாராவது நீ காது குத்துற நீயா? வீட்டுக்கு தூரமா சத்தியமா கிடையாது. எங்க வீட்டு ஒட்டி இருக்குது, தெரியாது. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருந்தா தெரியாது. என் வீட்டு சின்ன மேலேயே நடக்குதுமா. ஏண்டா தங்கச்சி வயதுக்கு வந்து பருவம் அடைஞ்சிட்டா என்ன தெரியுமா? முகத்துல என்னது ஒரு ஆண்கள் வயதுக்கு வந்தா வளரும். வயதுக்கு வந்தா அவளுக்கு குடிசை வண்டை போட்டு அவளுக்கு பால் பழம் எல்லாம் கொடுப்பாங்க. ஏண்டா உன் தங்கச்சி தனியா படுக்கவே கூடாது, உலக்கைய போட்டு தான் படுக்கணும். உலக்க போட்டு படுக்கணும். உலக்க மேல் ஒரு அண்ணன் இருக்குன்னா என்ன போட்டு படுத்தா என்ன? உலக்க போட்டு பார்த்தா ஒரு கன்னி பொண்ணுங்க காத்து கருப்பு அண்டாது. நீ உலகாட்டம் ஒண்ணுங்க 2 சொல்லிட்டு கூட வச்சுக்கலான்றியா? எப்படியா அப்படியே வச்சுக்க கூடுவேன். என் தங்கச்சிக்கு என்ன வந்து வைக்கிறாங்க, என்ன சொந்தக்காரங்க வைக்கிறாங்க.
போடுவாங்கல்ல பகுல் பவுடர் அதே தண்ணி வைக்கிறாங்க மூஞ்ச பார்த்தாங்கல்ல கன்றாய் இல்ல வாஜி பேஜி கண்ணாடி அதே தண்ணி வைக்கிறாங்க இப்படி வருவாங்கல்ல அந்த ஜீப் வைக்கிறாங்க ஜீப்பா காரா சீப்புடாது வைக்கிறாங்க 6 வருஷமா பூத்தாட்டி என் தங்கச்சி ஏண்டா ஏண்டா எவ்வளோ கம்பெனி போறேன் இவ்வளோ வயசுல கூட்டாரு ஏண்டா ஏதாவது ஒரு பொண்ணு உங்க தங்கச்சி வாங்கி கொடுக்க வேண்டியதானே வனமாடா இல்ல வனமா சம்பாதிக்கல நீ ஐயா சொல்லுமா அம்மா அருவாமணி எல்லாம் வேலை செய்யற அம்மா அருவாமனையில வேலை செய்யறியா இல்ல கத்தியில வேலை செய்யறியா அரண்மனையில தொத்து வாங்கிட்ட ஒரு வார்த்தை கூட மொழிசா பேச மாட்டியான் அம்மா வாங்கலாம் அம்மா வாங்கலாம் அம்மா பங்களா இல்ல பங்களா ஏம்மா நான் கேப்பா அப்புறம் இல்லைன்ற போல என்ன மனசு சொல்லிட்டாடு எனக்கு எது உன் தங்கச்சிக்கு செய்யறதுக்கா ஓ சரி சரி மகாராணிடா நீ எத்தனை வருஷமா வேலை செய்யற ஆனா நீ சத்தியமா நான் கேட்பேன் நீ என்ன கேக்குறியோ அது அனைத்து நான் உனக்கு தருவேன் சத்தியம் சத்தியமா தரேன் எல்லாம் எதை வைக்கிறாங்க அந்த மேலுக்கு அந்த 2 குண்டிஷம் மட்டும் அந்த கிழக்கு தாம்பு தர்றதாக குச்சி அப்புறம் பெருமாளுக்கு ஜீவா கட்டினா நடுப்புற சீட்டா விட்டு போயிட்டு மூதேவியா இனியா நாடகம் பண்ற கம்பெனி ஓனர் ராஜதுர அவர் தண்ணி ஊத்துறேன் ஏமா நம்ம மதுர்ல இருந்து அண்ணன் வந்துக்கிறாரு பேரு என்னப்பா அவர் பேரு அண்ணன் பேரு சப்ப தம்பி உப்ப தம்பி இந்த சேகரான தண்ணி ஏமா நம்ம பெட்டிக்காரு ஏமா நம்ம பெட்டிக்காரு பட்டாட்டு அண்ணன் அவர் தண்ணி அம்மா அம்மா எதுதான் கவாலே நீ கூட கம்மியா இருக்க மாட்டியா அவதான் பசங்க சின்ன பசங்க போட்டுறாங்க பிள்ளைகா போல அமைதியா இருந்து ஏமா இந்த இனியா நாடகம் பண்றான் முப்பத்தொரு சேகர் நம்ம எத்தனை நாளா கனவு கண்டுக்கிறதா வேற தண்ணி வேணாம் வந்த விஷயத்தை விட்டுட்டேன் உங்க வீட்டுக்காரர் உன்னாந்து போய் வர சொன்னாருமா போய் ஆயிடுச்சு அப்படியா